ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் இனி நீ அதை தேடி செல்ல வேண்டியது இல்லை. உன்னை தேடி உன் வீட்டு வாசல் தேடி தானாக அனைத்தும் வந்து சேரும். துன்பத்தை எல்லாம் துடைப்பதற்கு வழி செய்து விட்டேன். இன்பத்தை வரவேற்க உனக்கு நான் அனுமதியையும் கொடுத்து விட்டேன். இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்கள் எதுவும் வீண் போகவில்லை. உன் துன்பத்தின் கடைசி நாள் இன்று. உன் வாழ்விற்கு எது எல்லாம் தேவை, விரைந்து கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனையையும் உடனுக்குடன் கொடுத்து இனி உன் வாழ்க்கையை நான் நலப்படுத்துவேன். நீ மனதிற்குள் நினைத்தால் அது உடனே உனக்கு கிடைக்கும்படி நான் ஆணையிட்டு இருக்கின்றேன். மனம் வருந்த வேண்டிய அவசியமே இனி உன் வாழ்வில் இல்லை. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் அத்தனையும் தீர்ந்தது. உனக்கு எந்த உதவி தேவையோ அது உடனேயே உன் வீட்டு வாசல் தேடி வந்து நிற்கும். அதற்கான வழிமுறையை நான் செய்து விட்டேன். வரும் காலம் உன் வாழ்விற்கான நல்ல காலமாக இருக்கும். கொஞ்சம் பொறுத்திருந்தால் மிகப்பெரிய நன்மையை வரவேற்பாய். மாபெரும் வெற்றி உனக்கு காத்திருக்கின்றது என்று நான் சொன்னேன் அல்லவா? அதை பெறக்கூடிய நாள் வந்து விட்டது. உன்னுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். எப்படி இதெல்லாம் நடந்தது என்று ஆச்சரியப்படுவாய். நீ என்னை பார்த்து முகம் மலர்ந்து நன்றி சொல்லக்கூடிய நேரம் இதுதான். நீ முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகும் காலகட்டமும் இதுதான். எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டும் இருந்த நாட்கள் முடிந்தது. பல மடங்கு அதிர்ஷ்டம் இனி உன் வாழ்வை வந்து சேரும். கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நல்ல எண்ணங்கள் முழுவதும் நிரம்பும். நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் மேலோங்கும். நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்து கொண்டு இனி உன் வாழ்க்கை மிகவும் நலமான பாதையில் செல்லும். துன்பமே இல்லாத இனிமையான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். மிக பெரிய ஆச்சரியம் அது. அதிகப்படியான துன்பங்களை கடந்து வந்திருப்பதால் இனி அனுபவிக்க எந்த ஒரு துன்பமும் இல்லை. உன் வாழ்வில் நீ என் மீது செலுத்திய பக்தியின் பலனாக பல மடங்கு நன்மை உன் வாழ்வில் வந்து சேரப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ கேட்காமலேயே கூட பல நல்ல வரங்களை உனக்கு நான் கொடுத்து அருளுவேன். நாளுக்கு நாள் உன்னுடைய பக்தி என் மீது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய உண்மையான பக்தர்களை என்றும் நான் கஷ்டப்படுத்தி பார்ப்பது இல்லை. இஷ்டப்பட்டதையெல்லாம் உடனுக்குடன் செய்து கொடுத்து முழு மனதோடு திருப்தியோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். மிக பெரிய நன்மையெல்லாம் உன் வாழ்வில் இனி நடக்கப் போகின்றது. துன்பத்திற்கு சிறிதும் இடமில்லாத அளவிற்கு இன்பமானது உன் வாழ்வில் வந்து நிரம்பும். நீ எனக்கேற்றிய விளக்கின் தீபத்தின் ஒளி உன் வாழ்வில் முழுவதுமாக பிரகாசிக்கப் போகின்றது. சிறப்பான நாளாக இன்றைய நாள் தொடங்கவும் உள்ளது. வெளியில் பல கஷ்டங்களை அனுபவித்தாய். மனதிற்குள் அந்த கஷ்டங்களை நினைத்து புழுங்கி கொண்டிருக்கின்றாய். அத்தனை கஷ்டத்திற்கும் முற்றுப்புள்ளியாக இனி எல்லா நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். நல்லது நடக்கும்.